Hello friends, நம்ம இன்னைக்கு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஃப்ரைடு மோமோஸ் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். மோமோ செய்யறதுக்கு நமக்கு மைதா டஃப் தேவை. 1 கப் மைதாவில் உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க. உள்ள டஃபிங்காக நான் சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், அப்புறமா முட்டைக்கோசு, சின்ன சின்னதாக வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை உள்ள டஃபிங்காக மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச காய்கறிகளும் கொத்தமல்லி இலைகளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வெஜிடபிள்ஸோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வெஜிடபிள்ஸை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வேக வைக்க போகிறதில்ல. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது மைதா மாவை குட்டியாக பால் மாதிரி செஞ்சு அதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். மெலிசா சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிளை 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை சுற்றி விட்டுட்டு கார்னரை கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சேவ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுங்க. ஒரு பேனில் மிதமான ஹீட்டான ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், வேகாத மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைடு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மோமோஸ் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைடு மோமோஸ் ரெடி. தேங்க்யூ.